يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم نفس واحدة وخلق منها زوجها وبث منهما كثيرا نساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا ويغفر لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وإن أصدق الحديث كتاب الله وإن خير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தமாகட்டும். சூரியன் உதிக்கின்ற மிகச் சிறந்த நாளான ஜும்மாவுடைய நாளில் அவனுக்கு பிடித்தமான இறையில்லத்தில் அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரின் மேலாக மதிக்கின்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் ஏனைய நபி தோழர்கள் நபி தோழியர்கள் இந்த உலகத்தில் ஈமானோடு வாழ்ந்து வருகின்ற நல்லடியார்கள் அது போன்ற ஒரு அவளோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் கிருபையும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ரப்பீல் ஆலமீன் இந்த உலகத்தில் மிகவும் ஒரு உன்னதமான ஒரு படைப்பாக இந்த மனித சமூகத்தை படைத்திருக்கின்றான். இந்த மனித சமூகம் இந்த பூமியில் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு இணங்கி வாழ்ந்து அவன் தயாரித்து வைத்துள்ள நாளை மறுமை சுவனத்தில் செல்லுகின்ற ஒரு பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. அன்புக்கினியவர்களே, இந்த பூமியில் அவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்பதற்காக லட்சக்கணக்கான நபிமார்களை அல்லாஹ் இந்த பூமிக்கு அனுப்பியுள்ளார். அதிலும் இறுதியாக வந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மக்களுக்கு சத்தியத்தை எடுத்து சொல்லி நரகத்திலிருந்து இந்த மக்களை விடுவித்து சுவனத்தை அழைத்து செல்வதற்காக 23 ஆண்டு காலம் இந்த பூமியில் இறை தூதராக பாடுபட்டார்கள். அல்லாஹ் ரப்பீல் ஆலமீன் அவனை பற்றியும் இறை தூதர் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். வணக்கத்துக்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை, நபியே நீங்கள் அதை தெரிந்து கொள்ளுங்கள் என்று இறை தூதரை பார்த்து பேசுகின்றார். யோசித்து பாருங்கள், இந்த மார்க்கம் நம்மிடத்தில் சரியான முறையில் இல்லாத ஒரு சூழ்நிலையில் எத்தனையோ மக்கள் தங்களுடைய அறிவை அறியாமை இடத்தில் அடகு வைத்து இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருப்பதை நீங்களும் நானும் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து அதுக்குள்ளான அனைத்து காரியங்களையும் நிர்ணயம் செய்து கொண்டிருக்கின்ற அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த பூமியில் அனைத்து விஷயங்களும் வைத்திருக்க, மனிதன் அழகான ஒரு படைப்பாக படைத்திருக்க, அவன் இறைவனுக்கு மாற்றமான செயல்களை செய்வதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அப்படியானால் நாம் என்ன யோசிக்கின்றோம்? நாம் ஐவேளை தொழுகையில் தொழுது கொண்டுதானே இருக்கின்றோம். நாம் ரமலானுடைய மாதம் வந்தால் நோன்பு வைக்கின்றோம் தானே. ஹஜ், ஜகாத் இது போன்ற பொருளாதாரம் அதையும் செய்கின்றோம் தானே. இது போன்ற மார்க்கத்துடைய காரியங்களை மட்டும் அவ்வப்போது செய்தால் போதும் தானே. மார்க்கத்துடைய விஷயங்களை நாம் ஏன் படிக்க வேண்டும், ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நாம் அலட்சியமாகவே இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். ஆனால் அல்லாஹ் ரப்பீல் ஆலமீன் இந்த பூமியில் அவனை யாரை நேர்வழி வருத்த வேண்டும் என்பதற்கு இறை தூதர்களை தான் அனுப்பி இந்த பூமியில் அவனை மட்டுமே வணங்கப்பட வேண்டும் என்று
அவன் நாடினார்களோ அந்த மக்கள் சரியான முறையில் ஈமானோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பெரும்பாலான முஸ்லிம்கள் இறைவனை சரியான முறையில் நம்பிக்கை கொண்டுதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்துக்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. வஅஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதராக இதோ முஹம்மது அவர்கள் இருக்கிறார்கள், நான் சாட்சி சொல்கிறேன் என்று இந்த தௌஹீதுடைய இந்த விஷயத்தை அனைத்து முஸ்லிம்களும் பொழிந்திருக்கிறார்கள், சொல்லிக் கொண்டுதான் இருக்கின்றோம். ஆனால் மார்க்கத்துடைய விஷயத்தை அடிப்படையாக அவர் புரிந்தால்தான் இந்த ஈமானில் அவர்கள் இந்த விஷயத்தில் உறுதியாக இருப்பார்கள். அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் இந்த பூமியை படைத்து பூமிக்கு படைத்து இந்த மனிதர்களை எங்கே தேர்ந்தெடுத்தான், எப்படி இந்த இறை தூதர் எங்கே இந்த மார்க்கத்தை சொன்னார் என்று அந்த ரீதியில் நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ஏனென்று சொன்னால் இந்த பூமியை இறைவன் படைத்து விட்டான். பூமியை எல்லாம் படைத்து மனிதர்களை படைக்கவில்லை. பூமியை மட்டும்தான் இறைவன் படைச்சிருக்கான். மனிதர்களை அப்புறம் கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் வானத்திலிருந்து மனிதனை இறக்கிறான். ஆனா பூமியை ஆரம்பத்திலே படைச்சிட்டான். ஆனால் நீங்கள் யோசித்து பாருங்கள், மக்காமா நகரை அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் தேர்ந்தெடுக்கிறான். ஏன் தேர்ந்தெடுக்கிறான்? மிகவும் உலகத்திலேயே அதிசாத்தியமான ஒரு ஏரியா இருக்கும், ஒரு பகுதி இருக்கும் என்றால் அதை நாம் எங்கே சொல்லுவோம்? இன்னைக்கு பல இடத்தில் நாம் சொல்லலாம். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த இடத்தை தேர்வு செய்கிறான் பாருங்கள். அமெரிக்காவை தேர்வு செய்யலை, சீனாவை தேர்வு செய்யலை, ஜப்பானை தேர்ந்தெடுக்கலை, இப்படி எந்த நாட்டையும் தேர்ந்தெடுக்காம அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தேர்ந்தெடுத்த இடம் எது? மக்காமா நகரம். மக்காமா நகரத்தில் வாழுகின்ற மக்கள் மிகவும் அலிச்சாட்டியமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மிகவும் ஆபத்தான மோசமான சூழ்நிலைக்கு அந்த மக்கள் தெரிகிறார்கள். அப்படி என்றால் அந்த மக்களை வார்த்தெடுக்க வேண்டும், அந்த மக்களை எவர்களும் தன்னுடைய அன்புக்குரிய மக்களாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் அந்த இடத்திலிருந்தே ஒரு இறை தூதரை அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் தேர்ந்தெடுக்கிறார். இறை தூதரை தேர்ந்தெடுத்து சொல்கின்ற அந்த ஈரா குகையிலே முதலாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சந்தித்தார்களே, சந்தித்த மாத்திரத்தில் என்ன வசனத்தை கூறினார்கள்? அவர்களுக்கு அப்பொழுது என்ன தேவை? இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ கலக், படியுங்கள் நபியே, நீங்கள் படியுங்கள் என்று சொல்லுகின்ற ஆயத்தான் முதல் இறங்கியது. சூரத்துல் ஃபாத்திஹா, அல் பக்ரா, அன்-நிஸா, இது போன்றதெல்லாம் அப்புறம் பின்னாடி இருந்துச்சு. முதலாவதாக இறங்கிய வசனம் என்ன? நீங்கள் இந்த மார்க்கத்தை படிக்க வேண்டும். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ கலக், அல்லாஹ்வுடைய திருநாமத்தை சொல்லி நபியே நீங்கள் படியுங்கள் படியுங்கள் என்ற இந்த விஷயத்தை அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் சொல்லுகிறான் என்று சொன்னால் யோசித்து பாருங்கள். அந்த மக்களை அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறான். மிகவும் மோசமான மக்களை அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் தேர்ந்தெடுக்கிறான் என்று சொன்னால் சாதாரண விஷயம் அது. எவ்வளவோ உலகத்தில் எவ்வளவோ நாட்டுக்கு ஏன் அங்கே தேர்ந்தெடுக்கிறான்? மிகவும் மோசமானவர்கள். அந்த மக்களை தேர்ந்தெடுத்தது மட்டுமல்ல, மனிதனுடைய படைப்பை நாம் கொஞ்சம் ஆராய்ச்சி செய்ய வேண்டும். இந்த மனிதனை இறைவன் படைச்சானே, படைச்ச விஷயத்துல மிகவும் அற்புதமான படைப்பு. அந்த படைப்பு படைத்ததுதான் இப்ப என்ன இறைவனுக்கு மாற்றமா செய்யலாம். இந்த படைப்பை வானலோகத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் காட்டுறான். எப்படி காட்டுறான்? நான் சிறந்த படைப்பாக இப்பொழுது ஒரு படைப்பை படைக்க போகிறேன். யாருக்கு சொல்றான்? வானவர்களுக்கு சொல்றான். உலகத்தை படைச்சிட்டா உலகம் இருக்கு. இப்போ அந்த உலகத்துல எல்லா செடி கொடி எல்லாமே இருக்கு, எல்லா மிருகங்களுக்கும் புதிய படைப்பாக என்ன படைக்க போறேன்? மனித சமுதாயத்தை படைக்க போறேன். அந்த மனித சமுதாயம் இந்த பூமிக்கு செல்வார்கள் என்ற செய்தியை தான் யாருக்கு சொல்றான்? மலக்குமார்கள் சொல்றான். மலக்குமார்கள் சொன்னவனத்தான் அவர்கள் கேட்டாங்க, அதை ஏன் நீ படைக்கிற ரப்பே? நாங்கள் இருக்கோம் தானே, உனக்கு மாறு செய்யாம நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோமே, இப்படி ஒரு படைப்பை ஏன் படைக்கிறாய்? உனக்கு என்னைக்குமே மாறு செய்யாமல் நீ சொல்லுகின்ற எல்லா விஷயத்தையும் நாங்கள் என்ன பண்றோம்? செவிதாழ்த்தி உடனே செஞ்சு கொண்டே இருக்கிறோமே, இப்படி ஒரு படைப்பு இருக்க
இந்த மனிதர்களை நீ ஏன் படைக்கிறாய் என்ற கேள்வியை யார் கேட்கிறா? மலக்குமார்கள் கேட்கிறார்கள். கேட்டோன்னே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்னவனா படைக்கிறான், ஆதமை படைத்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைத்துட்டு யோசித்து பாருங்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிகப்பெரிய அற்புதமான ஒரு படைப்பு. ஆனால் இன்னைக்கு இந்த மனித சமுதாயம் அல்லாஹ்வுக்கு இணையாக மிகப்பெரிய ஒரு மோசமான செயலில் இந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், அவன் படைத்த படைப்பை குறை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அவன் படைத்த படைப்பை நாம் மறுக்கிறோம் என்று நான் சொல்ல வேண்டும். உலகத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லா மனிதர்களையும் ஒரே மாதிரி படைச்சிருக்கான். கண்ணா ஒரே மாதிரி தான் இருக்கு, ஹார்ட்டா ஒரே மாதிரி தான் இருக்கு, லிவரா ஒரே மாதிரி தான் இருக்கு. எல்லா உறுப்புகளும் பணக்காரருக்கு வேற, ஏழைக்கு வேற, வசதிக்கு அப்படி இல்ல. எல்லா மனிதனுக்கும் ஒரே மாதிரி தான், ஒரே மாதிரி தான் இயக்கிட்டும் இருக்கு. ஒருத்தருக்கு கூடுதலா கம்மியா அப்படி அல்ல. அவன் எப்படி படைச்சானோ அதே மாதிரி ஆட்டோமேட்டிக்கா என்னது அந்த உறுப்புகள் எல்லாம் இயங்கிக் கொண்டே இருக்குது. அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் அந்த அற்புதமான ஒரு விஷயத்தை அல்லாஹ் எங்க வைக்கிறான்? அவனுடைய மூளையை வைக்கிறான். அற்புதமான ஒரு விஷயத்தை மூளையை வைக்கிறான். அந்த மூளையில சில பகுதி இருக்கு. அதை என்ன பண்றாங்க? சரியான முறையில் அவன் பயன்பெற்றால் அந்த மனிதன் அறிவுள்ளவனாக மாறுகிறான். அவரை ஆராய்ச்சி பண்ணி இதை கண்டுபிடிச்சு அதை கண்டுபிடிச்சு படைச்சுட்டான். நீ தேடு, தேடி நீ என்ன பண்ணிக்கோ, டெவலப் ஆகிக்கோன்னு சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வச்சிருக்காங்கன்னா எவ்வளவு அற்புதம் அது. முடியுமா? இன்னைக்கு சொல்லுகிறார்களே, வணக்கத்துக்கு தவிர அல்லாஹ்வை தவிர இந்த மக்கள் அல்லாஹ் இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிக்கொண்டு மிகப்பெரிய ஷிர்கான காரியத்தில் மூழ்கி கிடக்கிறார்களே. அவர்கள் யோசிக்க வேண்டும், படைத்த இறைவனை நாம் எப்படி சிந்திக்க வேண்டும், அவனுடைய ஆற்றல் என்ன, அவனுடைய மிகப்பெரிய வல்லமை என்ன என்றெல்லாம் நாம் சிந்திக்க வேண்டும். ஏன் வானம் பூமி எல்லாம் படைத்த ரப்புதான் நம்மளையும் படைத்திருக்கிறான். நாம் சாதாரணமாக எதையும் பார்க்க முடியாது. ஆடு மாடு விலங்கு இதை அவன் தான் படைச்சான். நம்மளை விட பலசாலிகளாக இருக்கு, நம்மளை விட சில மிருகங்கள் பலம் வாய்ந்ததாக இருக்கு. ஆனால் அதையெல்லாம் வச்சு என்ன பண்ண முடியாது, பேச முடியுமா? அதை வச்சு கெட்ட முடியுமா? அதை வச்சு விதியை உருவாக்க முடியுமா? முடியாது. நம்மளை விட பலசாலிகள் தான். ஆனால் இந்த அறிவுங்கிறத யாருக்கு தந்திருக்கான்? மனிதராக நமக்கு தந்திருக்கின்றான். மனிதா, உனக்கு நான் அறிவை தந்தனே, இந்த அறிவை கொண்டு நீ என்ன சிந்திச்சுப்பார். எதை சிந்திச்சுப்பார்? வானத்தை சிந்தித்துப்பார், பூமியை சிந்தித்துப்பார், மலைகளை சிந்தித்துப்பார். எப்படியெல்லாம் நாம் படைத்திருக்கின்றோம், இந்த படைப்புகளை நீ நினைச்சு சிந்தித்திருப்பார். சிந்தித்தால் தெரியும் என்னுடைய வல்லமை என்ன என்று உனக்கு தெரியும். ஆடு மாடுக்கு தான் கண் இருக்கு, அதுதான் பார்க்குது, அதுதான் சாப்பிடுது. அது சிந்திக்க முடியுமா? அது பேச முடியுமா? அதுக்கு எல்லாம் தெரியுமா? தெரியாது. அப்ப இது அற்புதமான படைப்பை அது எங்கிருந்து துவங்குகிறான் அதை யோசித்து பாருங்க. இந்த துவக்கம் என்பது எங்க இருந்து? சுவனத்திலிருந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆரம்பிக்கிறான். சுவனத்தில் இருந்து ஆதமை படைத்து, ஆதமே உம்மத்தை நான் படைச்சுட்டேன், உனக்கு நான் என்ன தரேன்? ஆற்றலை தரேன், அறிவை தரேன். இந்த அறிவு நான் உனக்கு சொல்லி தராட்டி உனக்கு தெரியாது. இதோ இந்த மலக்குமார் இருக்காங்க, இந்த மலக்குமார்களுக்கு நான் சொல்லி தந்ததுதான் அவங்களும் செய்யறாங்க. இப்ப ஒன்னை படைக்க போகும்போது ஏன் நீ படைக்கிறது யார் கேட்டா? மலக்குமார்கள் கேட்டாங்க. அதுக்கப்புறம் படைச்சுட்டான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் படைச்சிட்டு உலகத்தில் இருக்கின்ற அனைத்து விஷயங்களும் யாருக்கு கற்றுத்தந்தான்? மனிதரான ஆதமுக்கு கற்றுத்தான். யோசித்து பாருங்க. ஒரு பொருளை காமிச்சிட்டு மலக்கிட்ட கேட்டா இது என்ன தெரியுமா? தெரியாது. மைக்கு தெரியாது, ஃபேன் தெரியாது, டேபிள் தெரியாது. உலகத்தில் இருக்க அனைத்து பொருட்களையும் காட்டி சொல்றான், எதுவும் தெரியாது. இப்பதான் கூப்பிடுறான். இப்பதான் யாரு? ஆதத்தை கூப்பிட்டு கேட்கிறான், இது என்னது? ஆன்சர் சொல்ற மைக்கு, இதனது ஃபேனு, இதனது லைட்டு, எதையெல்லாம் சொன்னார்களோ அதை எல்லாத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி கொடுத்தான். ஸ்டோரேஜ் ஆயிடுச்சு, மைண்ட்ல ஸ்டோரேஜ் ஆயிடுச்சு. இத பார்த்துட்டு தான் சொன்னாங்க, சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹகீம். யா அல்லாஹ், நாங்கள் என்னது நீ எதை கற்றுத் தந்தாயோ அதை தவிர எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. யா அல்லாஹ், நாம் நீ எதை சொல்லி தந்தாயோ அதை தவிர எங்களுக்கு ஒன்றும் தெரியாது.
நீதான் என்னது வல்லமை மிக்கவனாகவும் இருக்கிறார் என்று மலக்குமார் கொண்டார்கள். யோசித்து பாருங்கள், மிகப்பெரிய அற்புதமான ஒரு படைப்பை அங்க வச்சு பாராட்டான். நீ சொல்லப்பா எனக்கு தெரியாது சொல்லி தந்த மலன் ஆதம் அவங்க எல்லாம் சொல்லிட்டாரு. எதெல்லாம் எல்லாம் சொல்லி தந்தானோ அனைத்தையும் சொல்லிட்டாங்க. இப்பதான் என்ன பண்றான், உண்மைக்கு நான் தந்துட்டேன், நீ எல்லா பேரையும் சொல்லிட்டீங்க, இப்ப நீங்க என்ன பண்ணலாம், சூனத்துக்கு போலாம். சூனத்துக்கு போலாம் சொல்லி அந்த சூனத்திலே விட்டு உங்களுக்கு துணையாக இதோ இந்த ஹவ்வா பெண்ணை நான் படைக்கிறேன். உங்களுக்கு என்னது துணையாக ஒரு பெண்ணையும் நான் படைக்கிறேன் சொல்லி 2 விதத்தை விட்டுட்டு தான் சொல்றான். இதோ சஜனா இந்த மரத்துக்கிட்ட போயிடாது. தூரமாக சொல்ல கோடான கோடி மரம் சோனத்துல இருக்குமா இல்லையா, அந்த மரத்துல எல்லாம் இல்லை, இந்த பக்கத்துல இந்த மரத்துல சஜனா இந்த மரத்துக்கு பக்கத்துல சொன்னாங்க. இந்த மரத்துக்கிட்ட 2 பேரும் நெருங்கிறாதீங்க என்ற விஷயத்தை தான் சொல்றாங்க. யோசித்து பாருங்க, அற்புதமான படைப்பு, மனித படைப்பு மிகவும் அற்புதமான படைப்பு. அந்த படைப்பு இந்த பூமியில் எவ்வளவு மோசமான இணை வைக்கின்ற, இறைவனுக்கு மாறு செய்கின்ற என்னென்ன காரியங்களை செய்து கொண்டிருக்கிறது யோசித்து பாருங்கள். அல்லாஹ் ஏன் சொல்றான், மன்னிக்க முடியாத மிகவும் அநியாயத்தின் அநியாயமாக இந்த ஷிர்கை ஏன் பேசுகிறான்? அவன் தந்த அறிவு, அவன் தந்த அழகு, அவன் தந்த உடல், இதையெல்லாம் நீ அனுபவிச்சுட்டு இதையெல்லாம் பார்த்து படிச்சுட்டு நீ உன்னோட அறிவு மூலமாக பறவையை பார்த்து விமானத்தை படைக்கிற, கடவுளை போறதுல அந்த கப்பல்களை படைக்கிற, இது போன்ற உங்களுடைய அறிவின் மூலமாக இன்னும் என்னென்ன படைக்க போற, அப்படி இருந்த படைப்பெல்லாம் எது மூலமாக நான் தந்த அற்புதமான அறிவாளை பறிச்சுக்கிட்டே போயிட்டு கடவுளையும் நீ படைக்கிறேன்னு சொன்னா யோசித்து பார்க்க வேண்டாமா? மனிதா, நீ சிந்திக்க வேண்டாமா? உனக்கு தந்த அற்புதமான அறிவின் மூலமாக நீ இந்த உலகத்தில் என்ன படைப்பதெல்லாம் படைத்துக் கொண்டு முன்னேறி கொண்டே சொல்கிறாய். இந்த அற்புதமான எங்கிருந்து உருவாகுது? சுவனத்திலிருந்து நான் உனக்கு தந்தேன். சுவனத்தில் உன்னை படைத்து உனக்கு எல்லா அறிவியும் தந்து உனக்கு ஒரு விழாவாக நடத்தினேன். எல்லா மலக்குமார்களை கூப்பிட்டு இதோ ஆளும் ஆன்சர் பண்ணிவிட்டார் என்று சொன்னோட அனைத்து பேரையும் சுஜூது செய்யுங்க, சஜ்தா செய்ய வச்சானே. அந்த விழா எங்க நடந்தது? சுவனத்தில் நடத்தினான். அற்புதமான படைப்பு, உயர்ந்த படைப்பு, கண்ணியமான படைப்பு, மனித படைப்பு. அந்த படைப்பு சுவனத்துல உருவான். சுவனத்துல தான் சொல்றான், இந்த மரத்துக்கிட்ட போயிடாதீங்க. அப்ப என்னது அறிவு வேலை செஞ்சது. இப்ப என்னது மரத்துக்கிட்ட போறதுக்கு வசுவாசி யாரு? ஒரு இப்லீஸை உள்ள விட்டா இப்லீஸ் என்ன பண்றான்? அறிவு ஜெயிச்சிருச்சு. இப்ப இவனுடைய ஆர்வம், இவனுடைய மன இச்சை அங்க என்ன இது சொல்லப்படுது. அதுவே நீங்கள் எங்களோடு சுவனத்தில் நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்றால் நல்ல மாற்றம் தான். சுவனத்தில் எங்களோடு என்றைக்கும் நீங்க இருக்க வேண்டும் என்றால் இதோ இந்த மரத்துக்கிட்ட நீங்க போங்க, எங்களோடயே இருக்கலாம் என்ற ஆசை வார்த்தையை இப்லீஸ் தூண்டினா ஆதமும் ஹவ்வாவும் 2 பேரும் மரத்துக்கிட்ட நெருங்கினாங்க. அல்லாஹ் என்ன கீழே இறங்கிருக்கப்பா, நான் சொன்னதுக்கு மாற்றமா என்ன ஆயிடுச்சு? இவ்வளவு இதெல்லாம் சொல்லி கொடுத்தேன், உங்க அறிவு வேலை செஞ்சது. இப்ப என்ன இருந்துச்சு? நீங்க உங்களுடைய மனோயிச்சை, உங்களுடைய ஆசை காரணமாக நீங்கள் அறிவியும் மீறி தவறான இதுக்கு நீங்க சென்றிருப்பீர்கள். இப்ப உங்களுக்கு என்ன இல்ல, இங்க உங்களுக்கு வேலை இல்ல, பூமிக்கு இறங்கி விடுங்கள் என்று அல்லாஹ் ரப்பூல் இறக்கி விட்டான் என்று சொன்னால் யோசித்து பார்க்க வேண்டும். மனிதன் என்பது அவனுடைய அறிவை கொண்டு நல்லது எது கெட்டது எது இதெல்லாம் சிந்திக்கணும். அந்த மக்களை அப்படியே யோசிச்சு பாருங்க. இப்போ இந்த அல்லாஹ்வுடைய தூதர் ஆரம்ப கட்டத்தில் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ கலக் படிக்க சொல்லி எல்லாம் படிச்சு கொடுத்தாரு. படிப்பதற்கு முன்பாக அந்த மக்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? எதை நோக்கி இருந்தது? அந்த மக்கள் எப்படி சூழல்களாக மாறினார்கள் யோசித்து பாருங்க. அந்த மக்கள் சொர்க்கவாதியாக மாறினார்கள் என்று சொன்னால் எதை கொண்டு அல்லாஹ் மாற்றினான்? திருக்குர்ஆனும் இறைத்தூதருடைய போதனையை கொண்டு அந்த மக்களை சொர்க்கவாசிகளாக மாற்றினார்கள். மிகப்பெரிய மோசமானவர்களே, உலகத்திலேயே அல்லாஹ் தேர்ந்தெடுத்தால் மோசமான மக்கள், அந்த மக்களுக்கு சத்தியம் போனது உள்ளத்திலிருந்து. அந்த சத்தியம் மிக வலுவாக இருந்தது. ஏனோ தானது போல மார்க்கம் உள்ளத்துல வந்து அந்த மார்க்கத்துல உறுதியாக இருந்தாங்க.
அந்த மார்க்கத்தாங்க நம்மளும் பின்பற்றுறோம், அந்த சத்தியத்தை நம்மளும் ஏற்றுக்கிட்டோம். ஆனா நம்ம என்ன பண்றோம்? தேவைக்கு ஏற்ப மார்க்கத்தை எடுக்கிறோம். நமக்கு ஏதோ பிரச்சனைனா தாடியை எடுக்கிறோம், நமக்கு ஏதோ பிரச்சனைனா பள்ளிக்கிட்டே வரமாட்டோம், நமக்கு ஏதோ பிரச்சனைனா புரோசனாவை பின்பற்ற மாட்டோம், நமக்கு ஏதோ பிரச்சனைனா மார்க்கத்திற்கு புறவு போடுவோம். பிரச்சனையே இல்லாம இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? பள்ளியோடு இருப்போம், எதுக்கு பயப்பட மாட்டோம். அப்படி அல்ல. மார்க்கம் என்பது அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொன்ன அடிப்படையில் வாழ்ந்தால் மட்டும்தான் சூழல். அந்த அடிப்படை, அந்த அறிவில் தான் நமக்கு தரப்பட்டுள்ளது. அந்த அடிப்படையில் பூமியில் வாழ வேண்டும். அப்படி வாழ்ந்தால் மட்டும்தான் நமக்கு என்ன கிடைக்கும்? நாளை மறுமையில் சுகம் கிடைக்கும். எல்லா லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிட்டாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ்க்கு பின்னாடி எப்படி வாழ்றாங்க? அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுகிறார்களா? யோசித்து பாருங்கள். மிகப்பெரிய அநியாயம் இல்லையா? அநியாயம் தெரியும், தவறுன்னு தெரியும், இருந்தாலும் நாங்க என்ன பண்றோம்? வருஷம் வருஷம் போறோம், வருஷம் வருஷம் நேச்சர் பண்றோம், வருஷம் வருஷம் தர்காவுக்கு போறோம், வருஷம் வருஷம் சில காரியம் பண்றோம். அறிவு இல்லைங்குது. மனோச்சியின் காரணமாக, மன சந்தோஷத்துக்காக இப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறார்களே, இவர்கள் நாளைக்கு இருந்திருப்பாங்க. யோசித்து பாருங்கள். நரகத்துடைய அடியில இருந்த மக்களைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர் அப்படியே சுவனத்துக்கு மேல கொண்டு வந்தான். யாரு? சஹாபாக்கள். எவ்வளவு பெரிய பாவம் செஞ்சுட்டு இருந்தாங்க தெரியுமா? அந்த பாவத்தை யாரும் செய்ய மாட்டாங்க. பெத்த பிள்ளைய கொண்டு போய் மணல்ல புதைச்சாங்க. உயிரோடு இருக்கின்ற பெத்த பிள்ளைய கூட்டிட்டு போய் வாமா விளையாடலாம் சொல்லி பாலைவனத்தை குழியை தோண்டி அந்த பிள்ளைய உள்ளே இறக்கி தகப்பனோடு விளையாடி கொண்டிருக்கிறார் என்று அந்த குழந்தையும் விளையாண்டு கொண்டே இருக்கும். ஒரு கட்டத்தில் மண்ணை தூக்கி வீசி வீசி முகத்திலும் வீசி தலையோடு மண்ணை போட்டு கதற கதற தன்னுடைய குழந்தையை கொண்டுட்டு, இதோ தகப்பனாய நான் என்னுடைய குழந்தையை கொண்டு விட்டு வீரத்தோடு பேசியவர்கள். சுப்ஹானல்லாஹ், எப்படிப்பட்ட மாற்றத்தை அல்லாஹ் பண்ணார். அந்த மக்கள் எப்படி மாறினார்கள்? உலகத்தில் உள்ள எல்லா மக்களையும் அளவைத்தவர்கள், கதற கதற அளவைத்தவர்கள். ஆனால் அவர்களை நினைத்து இன்னைக்கு நாம் எல்லாம் அழுது கொண்டிருக்கிறோம். இங்க மட்டும் அழுகிறோம், ஜப்பான்ல அழுகிறான், அமெரிக்கால அழுகிறான், சீனால அழுகிறான், உலக நாடே அழுகுது. யாரை பார்த்து? சஹாபாக்களை பார்த்து, அவர் செய்த தியாகத்தை பார்த்து. சொல்ல முடியுமா? அபூதர்ரா சொல்லுகின்ற நபித்தோழர், அந்த நபித்தோழர் செய்த தியாகத்தை பாருங்கள். விருந்தாளிக்கு உபகாரம் செய்ததனால் விருந்தாளிக்கு அவர் செய்த அந்த விருந்துடைய அந்த விஷயத்தின் காரணமாக மிகப்பெரிய சுமத்துக்கு சொந்தக்காரனாக மாறினார்களே. அவரை பார்த்து அல்லாஹ் ஆச்சரியப்பட்டானே, அவரை பார்த்து அல்லாஹ் மகிழ்ந்தானே. சொல்ல முடியுமா? எதன் காரணமாக? இருக்கிற அந்த விஷயங்க யாரும் போய் பார்க்கல, யாருக்கும் தெரியாது. வந்த விருந்தாளியை கூட்டிட்டு போறாரு, இருக்கிற உணவை கொடுக்கிறாரு, குழந்தைகளை தூங்க வைக்கிறாரு, அல்லாஹ்வுடைய தூதர் கண்ணியப்படுத்துறாரு. இவங்க என்ன பண்றாங்க? கொடுத்துட்டு அல்ஹம்துலில்லாஹ் அவரும் போயிடுறாரு. இவங்க காலையில சுபஹுக்கு போனா அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றார், அபூதர்ரா நீங்கள் செய்த காரணத்தினால் அல்லாஹ் சிரித்தான். சுப்ஹானல்லாஹ், எப்படி மாற்றணும்? நீங்க செஞ்ச அந்த காரியத்தை பார்த்துட்டு அல்லாஹ் சிரித்து விட்டான், மகிழ்ந்து விட்டான் என்று சொன்ன அளவுக்கு அந்த மக்கள் மாறினார்கள் என்று சொன்னால் அவர்கள் உள்ளத்தில் ஈமான் சரியாக அமைந்தது. அந்த உள்ளத்தில் சரியாக பதிந்ததற்கு நம்முடைய குழந்தைகளை தூங்க வச்சாலும் அந்த விருந்தாளியை கண்ணியப்படுத்தணும். ஏன்? அல்லாஹ்வையும் மறுமையும் யார் நம்பிக்கை கொள்கிறார்களோ அவர்கள் விருந்தாளியை கண்ணியப்படுத்த வேண்டும் அல்லாஹ்வுடைய தூதர்கள் கூறினார்கள். அதற்காக நாம் கண்ணியப்படுத்தினார்களே, அதற்காக மகிமை யோசித்து பாருங்கள். அந்த சராசரத்தை படைத்தவன், எத்தனையோ கோடான கோடி உயிர் ஜீவராசியை படைத்தவன். ஒரு எறும்பு உட்கார்ந்தாலும் ஒண்ணுதான், நம்ம உட்கார்ந்தா ஒண்ணு. ஆனால் அல்லாஹ் அந்த சஹாபியை பார்த்து சிரித்தான், மகிழ்ந்தான் என்றால் நம்முடைய எல்லா நாட்கள் நம்முடைய காரியங்களை பார்த்து அல்லாஹ் சிரித்து ரசிக்கிற அளவுக்கு நான் இந்த மார்க்கத்தில் உறுதியாக இருக்கிறேனா? சரியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? மார்க்கத்துடைய கல்வி எனக்கு இருக்கிறதா? அந்த அடிப்படையில் நடந்து கொண்டிருக்கிறேனா? சத்தியம் நமக்கு எப்படி கிடைத்தது? மிகவும் இலகுவாக கிடைத்தது. ஆனால் சஹாபாக்களுக்கு அப்படி கிடைக்கவில்லை. அடியும் உதையும் மிகப்பெரிய எல்லாத்துடைய அந்த இதையெல்லாம் தியாகம் செய்து, உயிர் தியாகம், பொருள் தியாகம், உடைமை
எல்லாம் தியாகம் செய்து இந்த மார்க்கத்துக்காக ஏற்றுக்கொண்டார்கள். அபூ தர்தா சொல்ற நபித்தோழ, அந்த நபித்தோழருக்கு எப்படி இதாயத்து கிடைச்சு தெரியுமா? எப்படியோ அல்லாஹ்வுடைய தூதர் மக்கால சத்தியத்தை சொல்றாங்கன்னு சொல்லி வந்து கேட்கிறாரு. கேட்டு அவர் என்ன பண்றாரு? கேட்ட மாத்திரத்திலேயே அவருக்கு அடிய உதயம் வருது. அடிய உதயம் வாங்கிட்டு 30 நாட்கள் அபூதர் கிஃபாரிக்கு கிடைச்ச சத்தியத்தை 30 நாட்கள் கௌபத்துல்லாவுடைய துறையிலேயே இருக்காரு. என்ன சாப்பிட்டாரு? ஜம்சம் தண்ணியும் பேர்ச்சம்பளத்தை மட்டுமே சாப்பிட்டு 30 நாள் எங்க இருந்தாரு? கௌபத்துல்லாவுடைய துறையிலே வாழ்ந்து கொண்டிருந்தார். அல்லாஹ்வுடைய தூதரையும் சந்திக்கிறார். இந்த இடத்தில் முஹம்மது இருக்கிறார், சத்தியத்தை சொல்கிறார். இந்த சத்தியம் சொல்லுகின்ற விஷயம் உண்மை என்று அவர் அதுக்கு முன்பாகவே தெரிந்து நடைமுறைப்படுத்திக் கொண்டிருந்தால் இந்த மக்கால தான் முஹம்மது இருக்கார் என்று தெரிந்து கேட்டவங்க அடிச்ச அடியில அபூதர் கிஃபாரி மரணம் அடைந்துட்டார் என்று எல்லாம் போயிட்டாங்க. இவர் அதுக்கப்புறம் எழுச்சி முகமெல்லாம் கழுகி கௌபத்துல்லாவுடைய துறையிலேயே வாழ்ந்து கொண்டிருந்தார். அதுக்கிடையில் அல்லாஹ்வுடைய தூதரையும் அபூபக்கரையும் அலி அவர்களையும் எல்லாம் சந்தித்து வீட்டுக்கு கொண்டு போனார்கள். அவருடைய வாழ்க்கை எப்படியெல்லாம் வாழ்ந்தது என்று யோசித்து பாருங்கள். எதற்காக? இந்த மார்க்கத்துக்காக. ஏனோ தானோ ஒன்று இல்ல, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஏதோ நாவால் சொல்லிவிட்டோமல்ல, அது உள்ளத்தால் இறங்க வேண்டும். உள்ளத்தால் இறங்கியதால் எங்களுடைய நடைமுறை, எங்களுடைய பேச்சு, எங்களுடைய செயல் எல்லாம் சரியாக அமைகிறது. லா இலாஹ இல்லல்லாஹ் நான் சொல்லி இருக்கிறேனா, அதனுடைய அர்த்தத்தை புரிஞ்சா சொல்றேன்னா, இல்ல வெறுமனே சொல்றேனா, எந்த கடவுளும் இல்லை அல்லாஹ்வை தவிர, அதுதான் அர்த்தம் வரும். லா இலாஹா எந்த கடவுளும் இல்லை, எல்லாத்தையும் இருக்கிறேன் அல்லாஹ்வை தவிர, இது ஒருத்தன் தான், எந்த கடவுளும் இல்லை அல்லாஹ்வை தவிர சொல்லுகின்ற தத்துவம் தான் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய கலிமா. அந்த கலிமாவை சொல்லுகின்ற சமூகம் இன்னைக்கு எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கு? 40 வருஷத்துக்கு முன்பாக இந்த தௌஹீதுடைய ஆரம்ப காலத்தில் இந்த மார்க்கத்துக்காக, இந்த ஹதீஸுக்காக, இந்த தௌஹீதுக்காக எத்தனையோ மக்கள் சிரமப்பட்டார்கள், எவ்வளவோ பிரச்சனையை சந்தித்தார்கள், எவ்வளவோ சங்கடங்கள் உருவானது, எவ்வளவோ குடும்பங்கள் இழப்புகள் உண்டானது. எல்லாத்தையும் பொருட்படுத்தாமல் லா இலாஹ இல்லல்லாஹ்வை சரியாக என்னுடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று வந்த சகோதரர்கள் ஏராளம். ஆனால் அன்றைக்கு பள்ளிகள் இல்லை, அன்றைக்கு பெரிய ஒரு விஷயமாக செல்வதற்கு வாகனங்களோ வசதிகளோ எதுவும் இல்லை. கொள்கைக்காக மட்டுமே சகோதரர்கள் எல்லாம் நேசித்தார்கள். ஆனால் இன்னைக்கு அல்லாஹ் எல்லா சௌகரியம் தந்திருக்கான், எல்லா இன்பத்தையும் தந்திருக்கான். ஆனால் உள்ளத்தில் என்ன இல்லை? சரியான தௌஹீத் இல்லை, சரியான ஈமான் இல்லை. நேரத்துக்கு நேரம் என் குடும்பத்தில் மனைவிக்கு எல்லாம் கணவனுக்கு இல்லை, கணவனுக்கு எல்லாம் மக்களுக்கு இல்லை. யோசித்து பாருங்கள். நாங்கள் தௌஹீத்வாதிகள் என்றால் என்னுடைய குடும்பம் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அல்லாஹ் சொல்லுகின்றானே. யார மட்டும்? நம்முடைய குடும்பம் வரணும், என்னுடைய மனைவி இருக்கணும், என்னுடைய மக்கள் இருக்கணும். அப்படி என்றால் இந்த மார்க்கத்தை நான் படிக்கணும், மார்க்கத்தை நான் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்? அழகான படைப்பு, அற்புதமான படைப்பு, அறிவான சமூகம், அறிவை கொண்டு அல்லாஹ் நமக்கு படைத்திருக்கின்றான். அந்த படைப்பை நாம் வெறுமைப்படுத்துகின்றோமா? படைத்த இறைவன் நமக்கு தந்த விஷயத்தை அவனுக்கு நன்றி செலுத்துகின்றோமா? மார்க்கத்தில் உறுதியாக இருக்கின்றோமா? யோசித்து பாருங்கள். அப்படியானால் எதை அல்லாஹ் நமக்கு தந்தானோ, எதையெல்லாம் நமக்கு கற்று தந்தானோ அந்த விஷயத்தை நாமும் பின்பற்ற வேண்டும், பிற மக்களையும் பின்பற்ற தூண்ட வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதர் 23 ஆண்டு காலம் இந்த பணியை தொடர்ச்சியாக செஞ்சார்கள். எங்குமே தன்னை தூதராக தேர்ந்தெடுத்து, என்னை எல்லாம் தூதராக தேர்ந்தெடுத்தானே இந்த பணியை நான் செய்ய மாட்டேன் எது போயிருப்பானா? யோசித்து பாருங்க. அல்லாஹ்வுடைய தேர்வை கொண்டு அப்படி சிந்தித்து பாருங்க. அல்லாஹ் யாரை தூதராக தேர்ந்தெடுத்தானோ எவ்வளவு சிரமம், எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு உயிரிழப்பு, எவ்வளவு பொருளாதார இழப்பு எல்லாம் அந்த தூதர் தாங்கினார்கள் என்று சொன்னால் எதற்காக? அந்த சுமணத்திற்காக,
அந்த சொர்க்கத்துக்காக படைத்த ரப்பை சந்திப்போம். அவனுடைய மார்க்கம் உண்மை. அதற்காக என்னை தூதராக அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கின்றார். நாம் சத்தியத்தை மக்களுக்கு தெளிவாக போதிக்க வேண்டும். அதில் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும், எவ்வளவு சந்திரம் வந்தாலும், யதார்த்தத்தை, உலகத்துடைய யதார்த்த விஷயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மக்களுக்கு போதித்தார்களே. போதித்த அடிப்படையில் சஹாபாக்கள் வந்தார்கள். மிகப்பெரிய அத்துணியம், மிகப்பெரிய அனாச்சாரம், மிகப்பெரிய அக்கிரமம் செய்கிற சஹாபாக்கள் சொர்க்கவாதியாகவே மாறினார்கள். கடைசி வரைக்கும் யார சொல்லலாம், நாங்கள் உங்களோடு தான் இருக்கணும் யார சொல்லலாம். ஏதாச்சும் வேணுமா? ஒன்னும் வேண்டாம் யார சொல்லலாம். உலகத்துடைய ஆசைகளை, காட்சிகளை எதையும் காமிச்சிடாதீங்க. நாங்கள் இந்த உலகத்தில் எப்படி உங்களோடு இருக்கிறோம், அதே மாதிரி சூரத்திலும் உங்களோடு இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டவர்கள் சஹாபாக்கள். யோசித்துப்பார். அப்படியானால் அந்த மார்க்கத்தை தான் நீங்களும் நாம் பின்பற்றுகின்றோம். அதில் என்ன இருக்கிறது? உள்ளத்தில் ஊசலாட்டம் வந்துவிடக்கூடாது. ஏனோ தானோ என்று ஒரு குடும்பம் வந்துவிடக்கூடாது, ஒரு சந்தேகம் வந்துவிடக்கூடாது. நான் சரியான முறையில் ஈமான்தாரியாக வாழ வேண்டும். நபியே நீங்கள் படியுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். எல்லா குர்ஆனையும் இறக்கி சொல்றது அல்லாஹ்வுடைய தூதருக்கு தான். அதுலதான் கடைசியா அல்லாஹ் அஹத், நபியே சொல்லுங்க அல்லாஹ் ஒருவன். யாருக்கு சொல்றதான்? அவருக்கு தான். உலகத்து ரப்பில் ஃபலக், பாதுகாப்பு தேடுங்கள். உலகத்து ரப்பில் நாஸ், பாதுகாப்பு தேடுங்கள். நபியே எல்லாம் நபியை நீங்கள் படியுங்கள், நீங்கள் பாதுகாப்பு தேடுங்கள், நீங்கள் பாதுகாப்பு பெறுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதரை முன்வைத்து அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் ஒவ்வொருவரும் பேசுகிறான் என்று சொன்னால் யாருடைய உள்ளம் எப்படி மாறும் என்று சொல்ல முடியாது. அதிகமாக படித்து விட்டேன், நான் மௌலவியாக இருக்கிறேன், நான் வேற மதனியாக இருக்கிறேன், எனக்கு அப்படியெல்லாம் இல்லை. அல்லாஹ் நாடிவிட்டால் ஈமான் கல்வி மிகப்பெரிய மோசத்துக்கு சென்று விடுவோம். ஈமான் உள்ளத்திலிருந்து கல்வி விட்டால் என்னுடைய நிலைமை மிக கேவலமாகிவிடும். இஸ்ஸத்தாக வாழ்கிறோம், கண்ணியமாக வாழ்கிறோம் என்றால் இந்த மார்க்கத்துக்கு என்ன கட்டித்தான். இந்த கண்ணியம் மார்க்கத்தை விட்டு நம்ம இறங்கி விட்டோம் என்றால் மிகப்பெரிய சீரழிவும் மிகப்பெரிய கேவலமும் நமக்கு உண்டாகிவிடும். உலகத்திலேயே மிகப்பெரிய கண்ணியமாக சிறந்த படைப்பாக ஒரு உம்மத்தாக நம்மளை அல்லாஹ் படைக்கிறார் என்று சொன்னால் இந்த மார்க்கத்துடைய அடிப்படைகளை பின்பற்றி வாழ்ந்தால் மட்டும்தான் இங்கும் கண்ணியம், நாளை மறுமையிலும் அல்லாஹ் நம்மை கண்ணியப்படுத்துவான். அப்படியேப்பட்ட மக்களாக கண்ணியவான்களாக அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் நாம் அனைவரையும் ஏற்படுத்துவாராக. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على رسول الكريم وعلى آله وصحبه والناس أجمعين. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பிற்கினிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தந்த இந்த வாய்ப்புகளை நாம் சரியாக பயன்படுத்தக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். என்று சொன்னால் ஒவ்வொரு நாளும் நம்மை விட்டு வெகு சீக்கிரமாக நேரங்கள் நம்மை விட்டு கடந்து கொண்டே இருக்கிறது. மிக விரைவாக நாம் எதை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம், மறுமையை நோக்கியே நம்முடைய பயணம் சென்று கொண்டிருக்கிறது. விடிந்தால் ஃபஜ்ர், ஃபஜ்ர் முடிந்தால் அசர், அசர் முடிந்தால் இஷா, மீண்டும் இப்படி நாட்கள் மிகவும் வேகமாக ஓடுகின்ற காலத்தில் நீங்களும் நானும் வாழ்கிறோம் என்று சொன்னால் இந்த நேரத்தில் நாம் வீணான நேரங்களை விட்டு இறைவனுக்காக நேரத்தை ஒதுக்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். எஞ்சி இருக்கக்கூடிய நேரம் யாருக்கு எவ்வளவு என்றெல்லாம் தெரியாது. அந்த நேரத்தை இறைவனுக்காக செலவிடக்கூடிய மக்களாக, இறை இல்லத்தோடு பயணிக்கின்ற மக்களாக, இறை பொருத்தத்தை பெறுகின்ற மக்களாகவே நாம் இருக்கணும். ஏனென்றால் இந்த பள்ளியில் இருக்கிறோம், பள்ளியை விட்டு நாம் சென்று விட்டால் உலகத்துடைய சிந்தனையின்பால் நம்மை வழிகேற்கக்கூடிய நிறைய மக்கள் உண்டு. யார் யாரை என்று சொல்ல வேண்டியதல்ல, கையிலே எல்லாத்துக்கும் இருக்கு. அதன் மூலமாக நேரத்தை வீணடித்து தொழுகை இல்லாமல் நாம் மிகப்பெரிய மோசமான ஒரு சூழலுக்கு சென்று கொண்டே இருக்கிறோம்.
என்னதான் பயான் கேட்டாலும், என்னதான் தொழுதாலும், என்னுடைய கையில் வைக்கக்கூடிய அந்த அலைபேசியின் மூலமாக ஒரு சமூகம் சீரழிந்து கொண்டிருக்கிறது சொன்னால் மற்ற மக்களுக்கு சரி. ஆனால் ரப்பை ஏற்றுக்கொண்ட இறைத்தூதர் வழியாக நடக்கின்ற நாம் அதை கண்ணும் கருத்துமாக இதைத்த கைபேசி பேசுவதற்கு அதை எப்படி பார்க்க வேண்டுமோ அப்படித்தான் பார்க்கணும். குர்ஆனும் கையுமாக இருக்க வேண்டும். ஆரம்ப காலத்தில் இருந்தது, மகரிபுக்கு தொழுகைக்கு பிறகு எல்லா வீட்டிலும் திருக்குர்ஆன் ஓதுகின்ற பழக்கம் இருந்தது. ஆனால் இன்னைக்கு அதெல்லாம் மாறிவிட்டது. குழந்தையில் நாம் ஓதினால்தான் நம்மளோட குழந்தை அமரும், நாம் தொழுதால்தான் நம்மளோட குழந்தை தொழுகும். இப்படி நாம் மார்க்க சூழல்களை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். இந்த சமூகம் அமைத்தால்தான் வருகின்ற சமூகம் நீங்கள் தௌஹீதுடைய சமூகமாகவே பார்க்க முடியும். அல்லாஹ்வுக்கு வணங்குகின்ற ஒரு சமூகமாக பார்க்க வேண்டும். என்னுடைய மகன், என்னுடைய மகள், குடும்பம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்றால் நான் சரியான முறையில் இந்த மார்க்கத்தில் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் வருகின்ற தலைமுறை அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகின்ற சொல்லுக்கு அடிபணிந்து சமூகம் வாழும். இப்போ வாழுகின்ற இந்த சூழலே மிகவும் மோசமாக சென்று கொண்டிருக்கிறது. வருகின்ற காலம் எப்படி அல்லாஹ் வைத்திருப்பான் தெரியாது. நாம் தந்த இந்த நேரத்தை, அல்லாஹ் நமக்கு தந்த ஆயுளை, அவன் தந்த நேரத்தை அவனுக்காக செலவிட்டு வருகின்ற மக்களையும் குர்ஆன் சுன்னா மக்களாக, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறுகின்ற மக்களாக, சுவனத்தில் பிரவேசிக்கின்ற மக்களாக அல்லாஹ் ரப்பில் அனைவரையும் மாற்றுவானாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன்னார். வா ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.